தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் இணைந்திருக்கிறார். ரமேஷ் சேதுராமன், மெஜாரிட்டி இல்லை அப்படின்றப்போ கூட்டணி கட்சிகளுடைய நிர்பந்தத்துக்கு அல்லது அவங்களுடைய டிமாண்டுக்கு பணிந்து தான் ஆகணும், ஆனாலும் கூட பாஜக முக்கிய துறைகளை விட்டுத்தர மாட்டேன் அப்படின்னு இருப்பது எது மாதிரியான அரசியல்? குறிப்பாக ரயில்வே துறை, நிதித்துறை, இதிலெல்லாம் கூட்டணி கட்சியினர் கேட்குறாங்க. கொடுக்கல அப்படின்னா அந்த எண்ணிக்கைக்கே குறைபாடு வரும் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா ஆனா இதுல எல்லாமே கிவ் அண்ட் டேக் தான். ஆனா பொதுவா நெகோசியேஷன் சொல்லும் போது நீங்க 4 வேணும்னா 8 கேட்பீங்க. அதே மாதிரி தான் அவங்க 4 கொடுக்கணும் அப்படின்னாக்கா நாங்க 2 தான் தருவோம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் நெகோசியேஷன் நடக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமான இலாக்கா அப்படின்னு சொன்னாக்க ஏர்லைன்ஸ் நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிரைவேட் செக்மெண்ட், பட் ஆனா அதுக்கான சான்ஸ் இருக்கு. டெலிகாம் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இது கடந்த காலங்கள்லயும் பார்த்திருக்கோம். 3வது கப்பல் மற்றும் போக்குவரத்து துறை, இல்லைன்னா நெடுஞ்சாலை துறை, இதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பொதுவா இருக்கு. காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற லீடர்ஸ்க்கு ஒருவேளை நிதின் கட்காரிக்கு செக் வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒருவேளை அந்த இலாக்காவை தாரை வாப்பதற்கு பண்ணா பரவாயில்லன்னு நினைச்சாலும் நினைப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய இது. ஏன்னா அவரை ஒரு டால் லீடரை இந்த சமயத்துல எப்படி ஓரங்கட்டலான்னு ஒருவேளை முயற்சி செஞ்சாலும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி இப்போ ஒரு சில துறைகள்லாம் இருக்கு. அது இப்போ கப்பல் போக்குவரத்து துறைக்கு கொடுக்கறதுக்கான சான்ஸ் கம்மியானா தானே வச்சிருக்காங்கிறதுனால அந்த துறையை பண்ணுவாங்களா, அதே மாதிரி ஏர்லைன்ஸ் பண்ணுவாங்களாங்கிற கேள்வி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில துறைகள்ல நிச்சயமா இவங்க கையில வச்சுப்பாங்க. பினான்ஸ் அண்ட் இதை எந்த காலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, உள்துறையை. ஏன்னா இது ரெண்டும் இல்லைன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும் மோடி அரசுக்கு. ஏன்னா எல்லாமே காலிங் ஷாட்ஸ் இது வரைக்கும் 2 டேர்ம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பிஎம்ஓல தான் டிசைட் பண்ணுவாங்க. ஒப்புக்கு எங்க துறையில இருக்கவங்க எல்லாம் கையெழுத்து போடுவாங்கன்னு இருக்கும். இப்போ உள்துறை மட்டும் டைரக்டா அமித்ஷாவோட இருந்தது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அதை வைத்து அவங்க தொடர்ந்து அதிகார இதை எப்படி இந்த தொடர்ந்து தங்களுடைய ஆளுமையை எப்படி நிரூபிப்பதுங்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கீங்க. அதனால அந்த வகையில் அதெல்லாம் விட்டு கொடுப்பதுன்னா வாய்ப்பு கம்மியா இருக்கும். இல்ல, இந்த முறை அமித்ஷாவுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கும்? உள்துறை அவருடைய கீழே இருக்கு, கூட்டுறவுத்துறை இருக்கிறது. அமித்ஷாவுக்கு இத்தனை முக்கிய துறைகள் இருக்குமா, இல்ல அதுல ஏதாவது 1-2 மாற வாய்ப்பு இருக்கு? இல்ல கூட்டுறவுத்துறை எல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தேவைப்பட்ட அதை விட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் லோ ப்ரையாரிட்டி இதுன்னு வேணா நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி எம்ஓஎஸ் நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். ஏன்னா காரணம் என்னன்னா மெயின் போர்ட்போலியோங்கிறது கேபினெட் இது கொடுக்காம மேபி எம்ஓஎஸ் இதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 2 கட்சிகளும் கேட்கறது சபாநாயகர் வேணும்னு கேக்குறாங்க. சபாநாயகர் வேணும்னு கேட்கறதுக்காக பல உள்ளார்த்தங்கள் இருக்கு அதுல. ஏன்னா வருங்காலங்களுக்கு ஏதாவது ஸ்டாண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா சபாநாயகர் பதவிங்கிறது ரொம்ப குரூஷியலா இருக்கும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம். அது ஒண்ணு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க இப்ப நீங்க என்னதான் சொன்னாலும் நான் டெபுட்டி பிஎம்லாம் கொடுக்குறேன். டெபுட்டி பிஎம்ங்கிறதெல்லாம் இட்ஸ் ஒர்த்லெஸ். அது ஆக்சுவலி சொல்லணும்னா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய வேலிடிட்டி எல்லாம் இருக்காங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா டெபுட்டி சிஎம்ங்கிறது பல மாநிலங்கள்ல கொடுப்பாங்கிறது பாக்குறோம். டெபுட்டி சிஎம்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு நிஜமான வேல்யூ என்னங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? அதேதான் டெபுட்டி பிஎம்க்கும். அதனால அதுக்கு ஒன்றும் பெரிய முக்கியமான ஒரு இதெல்லாம் இருக்குமாங்கிறதெல்லாம் கேள்வி. ஆனா மினிஸ்ட்ரிஸ்னு வரும்போது அதுக்கான ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிளியர்லி டிஃபைன் ஆயிருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல இந்த கட்சிகள்லாம் கேட்கறது மிக தெளிவாக தங்களோட இதை பண்றதுக்கும் சரி, தங்க ஸ்டேட்ல இந்த அலையன்ஸ் போனதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷனை காட்டணும். அதே மாதிரி தங்களுடைய வெற்றிங்கன்னு வரும்போது அதுக்கு அதனால மாநிலத்துக்கு நாங்க நல்லது செஞ்சுட்டோங்கிறவங்கனால இந்த பேக்கேஜஸோ மற்ற விஷயங்களோ இவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். சோ அதனால இந்த நெகோசியேஷன்ஸ் இது தொடர்ந்து கொஞ்சம் இதுவாக தான் போகும். அல்டிமேட்லி இட் ஹேஸ் டு செட்டில் ஆகும். நிச்சயமா கீ போர்ட்போலியோஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஈவன் பவர் செக்டர் கூட விட்டு கொடுப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விதான். அந்த மாதிரி செலக்டிவ் போர்ட்போலியோஸை தான் விட்டு கொடுக்கறதுக்கான சான்ஸ் கம்மி இருக்கு. அதுவும் டாப் 5 விட்டு கொடுத்து டிஃபென்ஸ் எந்த காலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான 4-5 காரணங்கள் இருக்கு. டிஃபென்ஸ், பினான்ஸ், ஹோம் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரி சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு டாப் 5 போர்ட்போலியோஸ்ல எதையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஸ்டாண்ட். நன்றி ரமேஷ். முக்கியமான 5 துறைகளில் எதுவும் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்காது. இணையமைச்சர்கள் கூட அதிகமாக கொடுக்கப்படலாம் அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்திருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. டெல்லியில் ஒருபுறம் ஆட்சி அமைப்பதற்கான நகர்வுகள், இன்னொன்று பாஜகவில் கட்டமைப்பை மாற்றுவதற்கான நகர்வுகளும் நடந்து வருகிறது. அதனை நம்ம முக்கிய செய்தியாக பார்த்தோம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.